துபாய் வந்து இறங்கினோடனே ஒருத்தவங்க வெல்கம் கொடுத்தாங்க. நானுமே ஒன்று 2 ஷாப்லாம் பார்த்தேன் துபாயில். பட் இந்த ப்ரைஸ்க்கும் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே மட்டும்தான், அபுதாபில கிடையாது. ரத்த காட்டேரியாமல ரத்தம் குடிக்குமாம்ல அது. ஸோ என்ன மாடல்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்போம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மொஹிதீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாட்ச் அவுட் வித் மீ. இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா துபாய் போறோம். ஆமாங்க, ஒரு புது லேப்டாப் ஒன்று வாங்கலாம்னு இருக்கோம் இன்ஷால்லா. அதுக்கு தான் துபாய் போறேன். என்னது துபாய் போறியா? நீ இருக்கிறதே துபாய் தானடான்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஆக்சுவலி நான் துபாயில இல்ல, அபுதாபில இருக்கிறேன். என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன்ல லேப்டாப் பாக்குறேங்கிறத வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ கீப் வாட்சிங். Okay, let's go. ஸோ துபாய் வந்து இறங்கியாச்சு. பஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டு இருக்கிறேன். இங்கே பக்கத்தில் தான் அண்ணன் சொன்னாப்புல அந்த கம்ப்யூட்டர் ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு போய் பார்க்குறேன். நான் இந்த கலர் லைன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தடவை வந்திருக்கிறேன் நைட் டைமில். ஒரு மொபைல் டிஸ்பிளே ஒரு மாற்றுறதுக்காக வந்தேன் ஒரு டைம், நான் அண்ணனும் தான். ஸோ அதே லொக்கேஷன் தான் சொன்னாப்புல, போயிட்டுருக்கிறேன் பார்க்குறேன். துபாய் வந்து இறங்கினோடனே ஒருத்தவங்க வெல்கம் கொடுத்துட்டாங்க அவங்க ஸ்டைலில். ஒன்றும் இல்லைங்க, பூரா ஆகி போயிடுச்சுங்க சட்டையில். கழுவி போட்டு வரேன், கருமன்ற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டு கூட துபாய் வரேன்டா, இந்த மாதிரி லேப்டாப் ஒன்று வாங்க போறேன்டா, பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னா, இதுக்கு ஏன்டா அங்கேருந்து அபுதாபிலாம் கிளம்பி வர அப்படின்னா, அங்கே கிடைக்காத ஜாமான் இங்கே கிடைக்க போகுதுண்ணா. இருக்கு, கிடைக்குது, அங்கேயும் ஜாமான் கிடைக்காமலாம் இல்லை, இருக்குது. அண்ணா சொன்னாப்புல இங்கே பெட்டர் ப்ரைஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாப்புல. அதுதான் வந்தேன். ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு விளாக் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுல, ரொம்ப நாளாச்சு வெளியெல்லாம் போய் விளாக் பண்ணி. ஸோ ஆசையாக இருந்துச்சு, கிளம்பி வந்துட்டோம். பார்ப்போம். வேற லெவலில் இருக்குங்க, ஃபுல்லு எலக்ட்ரானிக் ஷாப் தான். நைட்டில் பார்த்தா பயங்கரமான கலர்ஃபுல்லாக இருக்கும் போல. ரோடு ஃபுல்லாகவே தான் இருக்கு. ப்ரைஸு கேட்டேன், என்ன சொன்ன ப்ரைஸை விட கொஞ்சம் கூடுதலாக தான் தெரியுது. இன்னொரு ஷாப் வந்து பர்துபாய் தேரால வந்து இருக்குது. அங்கே தான் மெயினாக அண்ணன் வந்து லாஸ்ட் வந்து பார்த்துட்டு ஃபைனல் பண்ணி வச்சுட்டு போனது. மாடல் வந்து அசஸில். ஸோ அதையும் போய் பார்க்கணும். அதுக்கெல்லாம் 1-2 ஷாப் இதோட பெட்டர் ப்ரைஸாக இருந்தால் பார்க்கலாமே தான் பார்க்குறேன். பார்ப்போம், இன்னும் 2 ஷாப் இருக்கு, ஏறி பார்த்துட்டு வரேன். நிறைய இந்த சிட்டி சாய்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு கடை ஒன்று இருக்குது, நிச்சயமாக விசாரிச்சுட்டு போவோம். லேப்டாப்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கான்ஃபிகரேஷன் சொல்லி கேட்டிருக்கிறேன், பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபுல்லு எலக்ட்ரானிக்ஸ் தான், பயங்கரமாக. ஹெட்ஃபோன்ஸு, டேபு. 8GB வேண்டாம், அது அவ்வளோ ஹை வேண்டாம். RAM 8GB. ரேமா? RAM 8GB 512 SSD. M2 chip integrated graphics. M2 சிப்பா? SSD M2. ஓகே. Integrated graphics. இன்டெகிரேட் கிராஃபிக்ஸ், இன்டெகிரேட் வேண்டாம், டெடிகேட்டட் இல்லை அது. அப்படியே அந்த 2-3 ஷாப் பார்த்துட்டு மீனா பிளாசான்னு ஒன்று இருந்துச்சு, உள்ளே வந்தேன். இப்போ இங்கே உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கேன் லேப்டாப்பு. கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்கிறேன். ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். கிளம்பியாச்சு. 2-3 ஷாப் பார்த்தல, எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஸோ தேராலாக்கு தான் ஒரு ஒர்க் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு இன்னொரு ஷாப் வந்து இருக்குன்னு அண்ணன் வந்து பார்த்துட்டு போனடிச்சு. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம், அங்கே போயிட்டு பார்ப்போம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அண்ணன் வந்து விசாரிச்சு போனது லாஸ்ட் வீக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, அப்பப்போ ஆள் பார்த்து வர ப்ரைஸ் மேலே கீழே மாறுது. ஸோ பார்ப்போம், போயிட்டு என்ன ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் இன்ஷால்லா. அடுத்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா படகு சவாரி போக போகிறோம். நம்ம பர்துபாயிலேருந்து தேராக்கு போகிறதுக்கு இந்த 1 dirhams செட்டப்பு இப்பயும் இருக்குது. அது வெறும் 1 dirhams தான். இங்கேருந்து அங்கே கொண்டு அக்கறையில் கொண்டு இறக்கி வருது, அக்கறையிலேருந்து இங்கே இக்கரைக்கு அழைச்சிட்டு வருது. ஸோ அந்த செட்டப் இப்பயும் இருக்குது. அதான் போகிறேன், தேராக்கு தான் போகிறனால பஸ்ஸில் ஏறிக்கிட்டு போனால் அங்கே சுற்றிட்டு போவோம், டனல் வழியாக சுற்றிட்டு போவோம். ஸோ இது ஷார்ட் ரூட்டு, கொஞ்சம் நடக்கணும் உள்ள.
பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். உள்ள அந்த சின்னதாக படகுல சவாரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் நியர்லி 10 இயர்ஸாக இதே ரேட்டில் தான் இருக்குது. ஏற்றவும் இல்லை, கவர்மெண்ட் அதே ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க இது. பட் நல்லாயிருக்கும். இந்த ஏரியானாலே ஒரு பழமை தான், செம்ம வேற லெவலுங்க உண்மையிலே. இது என்ன சொல்கிறது, யுஏஇல துபாய் மட்டும்தான் இது. பயங்கரமான கட்டிடம், ஹைடெக்கான பில்டிங் எல்லாம் இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி ஒரு சவாரி வச்சிருக்காங்க, படகு சவாரி. வேற எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு துபாயில் உள்ளவங்களுக்கு, ஏன் யுஏல உள்ளவங்க நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டான பிளேஸ் கூட சொல்லலாம். வண்டி புறப்பட்டுருச்சு, கேமரா பார்த்து பிடிச்சிக்கின்னு. தண்ணியில் விழுந்துச்சுன்னா திருப்பி வராது, முடிஞ்சு போச்சு. எப்பயும் ஒரு திரம்ஸ் தான், ஒரே திரம்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே மட்டும்தான், அபுதாபிலாம் கிடையாது. ஒரு திரம்ஸ்க்கு டிராவலிங் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பழமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அதே அடிக்கிற மோட்ரு கட்ட 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 சத்தம். துபாயில இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் டிராவல் மாதிரி தான் தெரியும். நம்மள மாதிரி வெளி எமிரேட்ஸ்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு இது பயங்கரமாக ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னடா துபாய்னா அப்படி இப்படின்னு நீங்களடா, இங்கே இவ்வளோ ஒரு பயங்கரமாக ஓல்டு துபாய் இருக்காங்கிற மாதிரி இருக்கும். செம்ம உண்மையிலே. ஸோ அதை இன்னமும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு யுஏஇ, துபாய் கவர்மெண்ட். இதெல்லாம் பயங்கரமாக ஹெரிட்டேஜுங்கிற மாதிரி பழமை அப்படியே வச்சு எவ்வளோ தான் அப்கிரேட் பண்ணி பயங்கர பில்டிங், ஹைடெக், என்ன டெக்னாலஜி போனாலுமே இந்த பழைய துபாய் இப்படி தான் இருந்துச்சுங்கிறதுக்கு இன்னும் வச்சுருக்காங்க, சான்று மாதிரி தான். யுஏஇ வந்து இறங்கி விசிட்டில் இருக்கும்போது இங்கே தான் தங்கி இருந்தது, தேரால தான். ஸோ அதே தேராக்கே இப்போ வந்து ஒரு வ்ளாக் பண்ணிக்கிட்டு வரும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. அதே சின்ன சின்ன ரோடு சிரமமாக இருக்கும். அண்ணெல்லாம் கார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னா டோப்பில் இங்கே வாடா அங்கே வாடா, இங்கே கரெக்டாக நில்ற இடம் பார்க்கிங் பிரச்சனை. சின்ன ரோடுங்கனால நம்ம சேர்த்து நிறுத்த முடியாது, பின்னாடி ஆள் இருக்கும். ஸ்பெஷலி வீக்கெண்ட்லாம், ஃப்ரைடே லீவ் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஈவினிங் டைம்லாம். இதுவும் அண்ணன் கார்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து நின்றுன்னு திட்டி எடுத்துரும். பழைய ஸ்டைலு இந்த துபாய் தான். எவ்வளோ மாறி போனாலுமே இது வந்து அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஹெரிட்டேஜ் மாதிரி சும்மாலாம் வச்சு இல்லாமல் அந்த பழைய அப்படி என்ன சொல்கிறது, அந்த பழைய பஜாருன்னு சொல்லுவாங்க, கடை வீதி, அது இன்னும் பிஸ்னஸ் நிறைய பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு ஏரியாவை மாற்றி வச்சிருக்கு துபாய். சும்மா வந்து பார்த்துட்டு போனவங்க இல்லாமல் வந்தேன்னா கண்டிப்பாக திங்ஸ் வாங்காமல் போக முடியாது. எல்லாமே அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இன்னொன்று ஒட்டக பஜார்லாம் வர சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியல. ஸோ வந்தேன்னா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் கிடைச்ச மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு கடை வீதி இருக்கிறனால எல்லாம் தேவையான ஜாமான், அதுவும் நிறையா அந்த நம்மளுக்கு தேவையான, எஸ்பெஷலி தமிழ் மக்களுக்கு அந்த திங்ஸுமே தனித்தனியாக ஸ்பெஷலான கடைலாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ நிறைய கம்யூனிட்டி இருக்குது. நான் வந்த டைமில் பாகிஸ்தானி, பங்காளி இருப்பாங்க. ஸோ ஆஷ்யூஷுவல் கேரளைட்டு, மலபாரி இருப்பாங்க, தமிழ். இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் நிறைய வந்துட்டாங்க. அவங்க தனியாக பயங்கர கம்யூனிட்டியாக டெவலப் ஆகிருக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போயுமே லொக்கேஷன்லாம் எனக்கு தெரியல, ரெண்டமாக போயிட்டுருக்கிறேன். அதுமாதிரி நான் வந்த புதுசில் அண்ணன் வந்து சொல்லிக் கொடுத்தோம். இந்த அல்தாஜி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ ஒரு நேமில் இருக்கும். கரெக்டாக அந்த நான் இருந்த ரூமு பக்கத்தில் தமிழ் ஏரியா மக்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதை லேண்ட்மார்க்காக வச்சு இந்த போர்டை வச்சு ஓகே இங்கே தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி வந்து உள்ளே போய்க்கிறது. ஸோ அப்புறம் போக ரெகுலராக பார்க்க ஆரம்பித்து கொஞ்சம் பழகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் லேண்ட்மார்க் வச்சு போயிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷங்கள் ஆச்சா, இடம்லாம் தெரியல, பார்ப்போம், கண்டுபிடிச்சி போயிடுவோம். சப்கா பஸ் ஸ்டேஷனு இப்போ கொஞ்சம் சிங்க் ஆகுது எங்கே இருக்கிறோங்கிறத. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, கடை இருக்கிறவங்க டவுட் வந்துடுச்சு. இப்போ சப்கா பஸ் ஸ்டேஷன் இருக்குது லெஃப்டில் எனக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு எங்கே இருக்கணும் கரெக்டாக. இவே வந்துட்டாலே நடக்க பழகிக்கணும். நம்ம நடக்க நல்லா பழகியாச்சு இங்கே வந்து. அது ஸ்பெஷலி இந்த மாதிரி பஜாரில் தேராலாம் வந்தீங்கன்னா 100% நம்ம நல்லா நடக்க பழகிக்கணும். அதுவும் இல்லை நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஒரு ஜாமான நம்ம ஊரில் கடை இதெல்லாம் நம்ம
பெருநாக்குள்ள எல்லாம் போவோம், முழுக்கு கடை எல்லாம் போனால் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகிறது, பேசிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட அந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸாக பார்த்துக்கிட்டு எது வேணுங்கிறத நம்மளே சூஸ் பண்ணி பார்கிங் பண்ணி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். கார்லாம் வேஸ்ட் இதுக்கெலாம், டிராஃபிக்லேயே மண்டை காஞ்சி போயிடும். கொஞ்சம் வேகமாக நடந்துட்டு பேசினால கொஞ்சம் இலைக்குதா, வாய்ஸ்லாம் என்னென்னு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரில. இங்கே சுற்றி சத்தமாக தான் இருக்குது. இந்த மைக்கில் என்னென்னு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரில. இந்த வாய்ஸ்லாம் போய் எடிட்டிங் பண்ணும்போது போட்டால் தான் தெரியும் என்ன கதையில் இருக்குன்னு தெரில. திருப்பி வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. மூட்டை பூச்சி ஊரில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் கண்ணெல்லாம் பார்த்ததுலாம் இல்லை. தேரா வந்து தான் விசிட்டில் வந்து இருக்கும் போது மூட்டை பூச்சின்னு ஒன்று கண்ணாலே பார்த்தேன். ஐயோ பயமாக இருந்துச்சு பார்த்தாலே. ரத்த காட்டேறியாம்ல, ரத்தம் குடிக்குமாம்ல அது. எப்பா வந்துச்சுன்னா பரவிடும், தலைவலி. அதெல்லாம் இங்கே வந்தால் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். உங்களுக்கு யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா மூட்டை பூச்சி அனுபவம்? தேராக்கு வந்தாச்சு. தேராவில் வந்து ஒரு ஷாப்பில் ப்ரைஸு ப்ளஸ் வந்து ஐட்டமும் வந்து நம்மளுக்கு ஓரளவு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த மாடல் வந்து லாஸ்ட் வீக் அண்ணன் வந்து பார்த்துட்டு போனது தான். அண்ணன் எனக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. நானுமே 1-2 ஷாப்லாம் பார்த்தேன் பர்த்பாயில். பட் இந்த ப்ரைஸ்க்கும் இல்லை, இந்த கன்ஃபிகேஷன்லாம் இல்லை. ஸோ எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ என்ன மாடல்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கப்பத்தா கூட சாப்பிட்றேன், பிரீத்தா கூட. ஐ மீன் தேராவில் வந்து விசிட்டில் வந்த புதுசில் அழைச்சிட்டு வரோப்புல. அப்போ வந்து இந்த சைடில் வெல்கம்னு ரெஸ்டாரண்ட் இருக்கும், தமிழ் ரெஸ்டாரண்ட். நாங்கள் அழைச்சிட்டு வரோப்புல ஸ்டார்டிங் 1 வீக்கு கப்பத்தா கூட லஞ்சு போகிறது வர்றது போயிருச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து வந்தால் போவோம், டீ மட்டும் குடிச்சிட்டு போகிறது. ஒரு நாளைக்கு அப்புறம் உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு நாள் கழிச்சு 10 இயர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட்யா. 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிவை வந்து லேப்டாப் ஃபைனலாக வாங்கி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் லேப்டாப் வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக இருக்குது, பாருங்கள். கீப் வாட்சிங். நல்லபடியாக திரும்பி வந்தாச்சு. துபாய் போயிட்டு லேப்டாப்பை வாங்கிட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டட். தனியாக ஒரு ஃபுட் விளாகே போடலாம் போல துபாய் போயிட்டு. வில் சி ஃபியூச்சரில் தனியாக அது ஒரு சான்ஸ் கிடச்சின்னா ஒரு வீடியோ தனியாக போட முடியுதான்னு பார்ப்போம். நான் எடுத்த லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா அசூஸில் A16 கேமிங் லேப்டாப்பு. ஆக்சுவலாக கேமிங் விளாட்றதுக்காக எடுக்கல, எடிட்டிங்காக தான். ஏன்னா அதில் டெடிக்கேட்டடாக கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ கேமிங் லேப்டாப்பாக இருக்கிறனால ஃபியூச்சரில் கேமிங் விளாட்றதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7 வேரியன்ட்டு. டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது, 16 GB ரேமு, SSD 1 TB. அப்புறம் அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அந்த லிங்க். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் பொண்ணால கரங்களால் சப்ஸ்கிரிப்ஷன் தட்டி விடுங்க, அள்ளி வாரி வழங்கி விடுங்க. கீப் சப்போர்ட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிடிச்சிருந்த லைக்கை தட்டி விடுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.